இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 30வது ஆண்டு திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே தினம் மாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு அசலை விழாவும் நடக்கிறாங்க. தொடர்ச்சி அதெல்லாம் காட்டப்போனால் வாங்க உங்களுக்கு பார்க்கலாம். மக்களே, இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்சியார் சிற்றாலயத்துக்குள்ளே தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புனித யாகப்பராலய உதவி பங்கு தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களும் தூயாவியாலய பங்கு தந்தை மனோ அவர்களும் இங்கே வந்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அசன விழா சிறப்பாக அமைய இதை வந்து மந்திரிச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன், அதாவது 1000 கிலோ அசனம் வந்து இங்கே நடைபெற்றது. உண்மையிலே பாராட்டி ஆகணும். இந்த சிற்றாலயத்தில் இவ்வளோ பெரிய அளவில் இந்த அசனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ஆண்டு வந்து மிக சிறப்பாக நடத்துகிறாங்க. நான் தொடர்ச்சியாக எல்லாமே காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள லைந்தர் மக்கள் சார்பாக 2 தந்தையர்களுக்கும் பொன்னாடை அணிவித்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அசன விழா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23 கிடாய்கள் வெட்டினாங்க இந்த அசனத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆலயங்களை மிக பிரம்மாண்டமாக ஜோடிச்சிருந்தாங்க. வெளியே பார்த்திங்கன்னா வெடிகள் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே போட்டிருந்த 2 மணி நேரங்களுக்கு மேலாக பல விதமான வெடிகள் எல்லாமே விட்டுருந்தாங்க. ஸோ இப்போது தொடர்ச்சியாக நான் எல்லாமே காட்டுறேன். ஃபாதரை வந்து மந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து தீர்த்த தண்ணின்னு சொல்லுவோம். இதை வந்து எல்லாத்துலேயுமே தொளிக்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வெளியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 சட்டிகளுக்கு மேலே அந்த சோறு குழம்பு மடி பார்த்திங்கன்னா கூட்டு மட்டன் சுக்கா கொண்டக்கடலை கூட்டு அப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே தந்தை அவர்கள் மந்திரிச்சுட்டு கிளம்புனாங்க. நினச்சி பார்க்காத கூட்டம் வந்திருந்தாங்க. 900 கிலோ சாப்பாடு பொங்கியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிலோ வச்சுருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா எல்லாமே தயார் நிலையில் இருந்தது. கிட்டத்தட்ட சரியாக 5:30க்கு கொடியிறக்கம் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அசன விழாவை தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே உள்ளே போவோம், வரிசையாக அப்படியே காட்டுவோம் மக்கள்கிட்ட. மக்களே பாருங்கள், இதுதான் ஒரு அருமையான ஆர்ச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள் தோரணங்கள்லாம் எந்த அளவுக்கு மிக அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது போக வண்ண விளக்கெல்லாம் போட்டு மிக சிறப்பாக இந்த ஆலயத்தையே அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ச்சியாக உள்ளேலாம் போய் பார்ப்போம். இந்த அசன விழா எந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடக்குதுன்னு நான் தொடர்ச்சியாக காட்டிட்டு இருக்கேன். புதுசாக பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டுருக்கோம். பாருங்கள் கூட்டத்தை. இன்னும் நம்ம ஆலயத்துக்குள்ளே போகல. இது ஒரு சிற்றாலயம் தான். இந்த ஆலயம் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக டைம் 7:10 ஆகுது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து மக்களும் வந்திருக்காங்க. உள்ளூர் மக்களும் அதிக அளவில் இந்த அசன விழாவில் கலந்துருக்காங்க. ஸோ நான் ஏன் காட்டாமல் இருக்கேன்னா, இன்னும் உள்ளே வந்து எந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்குது எல்லாமே தொடர்ச்சியாக கண்டிப்பாக காட்டுவேன். தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ நம்ம ஆலயத்தை நோக்கி போவோம். அதே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து நம்ம தம்பிக்கு இதுன்னு சொல்கிறாப்புல. வேப்ப மரத்தை கூட அழகாக காட்டுறீங்க. இன்னறிங்க கொண்டா லைட்டை பாருங்க. வண்ண விளக்குலாம் எப்படி போட்டிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக போட்டிருக்காங்க. ஐவா நான் அப்படியே ஆலயத்தை காட்டுறேன் எந்த அளவுக்கு வண்ண விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க. சரி அப்படியே கிட்ட போகும். பாருங்க பாருங்க மனவை கவிஞர் பாருங்க. இது ஆலய வளாகத்துக்கு வெளியே இருக்க மக்கள். இதுதான் கொடிமரம். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவரின் இறையாசிரை பெற்று செல்லுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பாட்டுக்கு இப்ப எழுத விட பாட்டு அப்படி எழுதி இப்படி எழுதுங்க. நான் எடுத்து எழுதுவேன். அதனால சொல்லிட்டு நான் வேணாண்டேன். நீங்க யார் வேணா எழுதிங்க. யாரும் எழுதாது. நிறைவேற்ற நடைபெறும் அசன விழாவில் கலந்து கொண்டு அவரின் இறையாசிரை பெற்று செல்லுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். மக்களே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அசன பெருவிழாவில் மக்கள் வந்து மிக
பொறுமையாக கையாண்டுருக்காங்க. ஸோ உண்மையிலே பாராட்டி ஆகணும். சரி, இப்போ நான் உள்ளே காட்டுறேன் எப்படிலாம் பந்தி பரிமாறுறாங்க எல்லாமே தொடர்ச்சியாக காட்டுறோம். பாருங்கள், வாங்க உள்ளே போவோம். ரோகன் அவர்கள் வந்து கொண்டே மக்களுக்கு வழிவிட்டு போவீங்க. வாசலை யாரும் பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் பாருங்க. நம்ம சார்த்தர பக்கத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. சந்தன விழாவுக்கு அதிகமான மக்கள் வந்திருக்கு. உண்மையில ரொம்ப சந்தோஷம். இது வந்து 30வது ஆண்டு இந்த ஆலயம், சிற்றாலயம் கட்டி 30வது ஆண்டு ஆகுது. இதை வந்து புதுப்பிச்சது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் ஆகுது. 5 ஆண்டுகளுக்கு முன்னே புதுப்பிச்சாங்க. இப்போ 5 ஆண்டுகள் கழிச்சு இந்த அசன விழாவை மீண்டும் நடத்துறாங்க. பாருங்க, இதுல சாப்பாடுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு, மட்டன் சுக்கா, மட்டன் பெரிய அவுட்டு விட்டுருக்காங்கள. மக்களே கோயில பாருங்க, சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. 3வது பந்தி தானே நீங்க? எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. சத்தம் சுக்கா மக்களே, மட்டன் சுக்கா கொண்டு போறாங்க. நம்ம கொட்டு கூட்டம் டீம் தலைவர் இருக்காரு. மக்களே பாருங்க எந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்கு. உண்மையில பாராட்டி ஆகணும். நம்ம சாட்சியாரின் இறை ஆசிரியர் பெற்று சில இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அசனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30-11 மணி வரை நடைபெறும். கண்டிப்பாக வெளியூர் உறவுகள் எல்லாருக்குமே நம்ம தகவல் போட்டிருந்தோம். கண்டிப்பாக அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே அசனம் நடந்தாலும் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுப்பு சோறுன்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு வீடுகளுக்கும் வாங்கிட்டு போவாங்க. ஒரு சிலர் நடந்து வர முடியாது, ஊனமுற்றராக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குமே இந்த கேரி கவரில் வந்து இந்த சோறுகளை கொடுத்து அனுப்புவாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சோறு வாங்கலாம். கண்டிப்பாக இதை வீணாக்க மாட்டாங்க மக்கள். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வாங்கிட்டு போவாங்க. கொட்டு கூட்டத்தை கூட்டிட்டு வா நம்ம ஆட்களை. வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? பாருங்க மக்களே பாருங்க, ரொம்ப அழகா இருக்கான். இந்த பக்கம் பாருங்க எடுப்பு சோறு. இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வீடுகளில் வாங்கிட்டு போவாங்க. இந்த பக்கம் வந்து அசனம் பந்தி நடக்குது. இந்த பக்கம் வந்து எடுப்பு சோறுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 மூடை அசனம் நடக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு மூடை, மொத்தம் 10 மூடை. லைவ் கிடையாது. சில புதுசாக பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டு கூட்டம் தம்பி மாதிரி கொட்டு அடிக்க போறாங்க. வாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே பந்திலாம் பரிமாறிட்டு அந்த களைப்பில் வந்து கடைசியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே லைந்தரில் உள்ள மக்கள் வந்து ஒவ்வொரு செட்டாக அந்த சேட் எல்லாமே ஒன்று போல் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை தான் காட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆலயத்தினுடைய ஒரு வியூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வியூ பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதனை தொடர்ந்து எப்படிலாம் வெடி விட்டாங்க
Ya,